ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்தா ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஜூஜிகா நோ ரோகுரின் மாங்காவோட சாப்டர் 137 பார்க்க போறோம். எடுத்ததுமே தி அன்வேக்சினேட்டட் டாக்ஸ் ஈத்தனாசியான்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் போடுறாங்க. லாஸ்ட் சாப்டர்லயும் நம்ம பார்த்திருப்போம். ரீகா பயங்கரமா கத்தி கதறி அழுத்துட்டு தயவு செஞ்சு ஹீரோக்காவை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருப்பா இல்லையா? அது கூடவே அந்த மிருகத்தையும் சேர்த்து கொள்ளுங்கன்னு இருப்பா. கவானா இந்த இடத்துல அந்த ஒரு இன்டென்ஸான ஃபீலிங் உணர்வா. கிட்டாமி நீ விரும்பினபடியே பண்ணிடலாம். அதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரே ஒரு கவலை தான். இப்போதைக்கு எக்ஸிகியூஷன் ஸ்குவாட்ல இருக்கவங்க ரெக்கவர் ஆகாம இருக்காங்களே என்பா. எனக்கு தெரிஞ்சு இதை பண்றதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லுவான். டக்குன்னு பார்த்தா அவன் மூஞ்சில துணி விழுகும். ஒருமா உடம்புல பல காயங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த கதையை கேட்டதுனால சட்டை எடுத்து வேகமா போட்டுட்டு வாங்க இப்ப உடனே போலான்பான். ரீகாவே அதை பார்த்துட்டு வாயில கை வச்சிருப்பா. ஒருமா நான் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டேன்பான். ஒருமாவோட கண்ணுல இருக்க தீவிரமே அவன் எந்த அளவுக்கு கிங் மேல வெறுப்பாயிருக்கான்ங்கிறத காட்டும். இதுக்கப்புறம் சிங் மூமூ ஸ்ட்ரீட்டுக்கு போகும். கவானா கிட்டாமிக்கு கால் பண்ணிட்டு நான் மூமூ ஸ்ட்ரீட்ல தான் இருக்கேன்பா. பார்த்தா கிங்கும் அங்கதான் இருப்பான். கவானா இப்போதைக்கு அவன் வீட்டுல இருக்க மாட்டான்கவுமே கிட்டாமி எனக்கு புரிஞ்சுதுன்பான். இதுக்கப்புறம் ஆல்ரைட் சொல்லிட்டு அந்த பில்டிங் குள்ள என்டர் ஆயிருப்பாங்க. இதை ஆரம்பிக்கலாமான்ட்டு டோர் அவங்கள ஓபன் பண்ணிட்டு உள்ள போவாங்க. ரூம்குள்ள இருக்க எல்லா பொண்ணுகளும் தகச்சு போய் இதை பார்ப்பாங்க. ஹீரோக்கோ ரொம்ப மோசமான நிலைமையில ஃப்ளோர்ல கிடப்பா. ஹீரோக்கோன்ட்டு கிட்ட போவாங்க. ஒரு மாவுக்குலாம் மனசு இருக்காது. கிட்டாமிட்டு கிட்ட வரவும் கிட்டாமி ஒரு பிரச்சனையும் இல்ல, அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கான்பா. ஹீரோக்கோ நீங்க 2 பேரும் யாருன்னு கேட்பாங்க. கிட்டாமி ரீகா வந்து எங்க கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சா நாங்க தான் நீ எதுக்கான மிஸ்டர் ஹீரோன்பா. ஹீரோக்கோ ஹீரோவான்ட்டு இப்ப ரீகா ஓகேவான்னு கேட்பா. கிட்டாமி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மேம்ங்கவும் ஹீரோக்கோ நல்ல வேலைன்ட்டு அப்படியே கண்ண மூடி இருப்பா. ஒருமா இந்த விஷயத்துல அப்படியே நிக்கும் போது கிட்டாமி உருமாவை கூப்பிடுவான். பார்த்தா ஹீரோக்கோவை தூக்கிட்டு கிளம்புவான். நான் இவளை சீக்கிரம் கொண்டு போய் கிளினிக்ல விடுறேன். இப்போதைக்கு மிச்சத்தெல்லாம் நீ பாத்துக்கன்பா. ஒருமா ஹுட்டியை போட்டுட்டு பாத்துக்கிறேன்பா. இதுக்கப்புறம் கிங் அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வருவான். வர வழியிலேயே செம்ம கடுப்புல தான் இருப்பான். அடச்ச அந்த பரதேசி ரீகா நாய் ஓடி போயிருச்சுன்ட்டு மனசுக்குள்ள நான் இதை பத்தி மூமூ ஸ்ட்ரீட்ல இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அவனுங்களை அவளை வேட்டையாட சொல்லணும்ட்டு. அப்புறம் அவ மட்டும் ஒன்ஸ் என் கைக்கு சிக்குனா அவளை நான் அதே இடத்துல கொல்லுவன்பா. எங்க வீட்டுக்கு வந்துட்டு உள்ள வரும்போது எப்பவும் பெண்கள் நாய் போல இருப்பாங்க இல்லையா, அவங்கள பார்க்காம ஆண்ட் முழிப்பான். என்ன யாரும் வீட்டுல இல்லையா? ஓய் எல்லா நாய்களும் எங்க போயிட்டீங்கன்னு கத்துவான். இப்பதான் சைட்ல திரும்பும் போது உருமா நிக்கிறத பாப்பான். பார்த்தா அவன் ஹுட்டி போட்டது மட்டும் இல்லாம அந்த நாய்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ஹேர் கிளிப் கொடுத்திருப்பான் இல்லையா, அதை அவன் தலையில மாட்டிட்டு ஹஃப்னு நாய் சவுண்ட் கொடுப்பான். கிங் யாரா அதுன்னு பாக்குறக்குள்ள ஒருமா டக்குன்னு கிட்ட வந்து அடிச்சிருப்பான். இதுக்கப்புறம் மயங்கி கிடக்கிற கிங்க காட்டுவாங்க. பார்த்தா ஒரு மாதிரி முடியாம எந்திரிப்பான். பார்த்தா அவன் முழிக்கும் போது அவன் இன்னஸ் மட்டும் தான் இருக்கும். கூடவே அவன் ஒரு கூண்டுக்குள்ள கிடப்பான். நல்லா என்னாச்சுன்ட்டு எந்திரிச்சு பார்க்கும் போது தான் அவனை ஒரு காட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. முன்னால இருக்க விஷயங்களை பார்த்துட்டு ஆமா நான் எங்க இருக்கேன்பா. இதுக்கப்புறம் இந்த காட்டுல இருந்தே பின்னால இருந்து சவுண்ட் வரதை காட்டுவாங்க. கிட்டாமி ஓஹோ நீ இறுதியா எந்திரிச்சிட்டியான்பா. கிங் இப்பதான் யாருன்ட்டு திரும்பி பாப்பான். பார்த்தா கிட்டாமி அண்ட் உருமானிப்பாங்க. கிங் நீங்க 2 பேரும் யாருடான்னு கேட்பான். கிட்டாமி ஐயோ ஒரு ராஜா போய் ஃபார்மலா எல்லாமே இன்ஃபார்மலாவா பேசுறதுன்பா. டக்குன்னு போனை முன்னால நீட்டி என்னமோ ஒண்ணு, இப்போதைக்கு உன்னோட விதியை தீர்மானிக்க போறது இந்த ஆள் தான். மேபி நீ மனசார மன்னிப்பு கேட்டு அவங்க உன்னை விட சொன்னா நாங்க உன்னை விட்டுறோம்பா. போன்ல கிங்னு வாய்ஸ் கேட்கும். கிங் மனசுக்குள்ள ரீகான்ட்டு நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ் தானே. ரீகா இங்க பாரு என்ன இந்த கூண்டுல இருந்து இவனுங்களை ரிலீஸ் பண்ணி விட சொல்லுன்பா. போன்ல பேசுற ரீகா எதுக்காக நீ பெண்களை கூட்டிட்டு வந்து ஒரு குப்பை போல ட்ரீட் பண்ணின்னு கேப்பா. எங்களுக்கெல்லாம் மனசே இருக்காது, கண்ணுல கண்ணீர் வழியும். டக்குன்னு பார்த்தா தலையை குனிஞ்சிட்டு ரீகா என்ன மன்னிச்சுக்க, இங்க பாரு நான் எப்பவும் என் அப்பாவோட அதிகாரத்துக்கு கீழே தான் இறங்கி போய் இருந்திருக்கேன்ட்டு டக்குன்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருப்பான். நான் தப்பானவனாவே இருக்கலாம், அதுதானா எப்ப எப்படி இருக்குங்கிறத காட்டுது. ஆனா இப்ப இருந்து அதுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மதமும் கிடையாது. நான் இறுதியா நான் செஞ்ச தப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்பா. ரீகா ஹோ அப்படியேன்பா. கிங் அப்பனா இப்ப இருந்து நம்ம டேட் போக ஆரம்பிக்கலாம். நான் உனக்காக என்ன வேணாலும் வாங்கி தரேன். நான் உன்னோட காலரும் கூட எடுத்து விட்டதான்பா. ரீகா அப்படியே சாகன்ட்டு போனை கட் பண்ணிடுவா. கிட்டாமி முடிஞ்சதுன்பா. கிங்குக்கெல்லாம் மனசே இருக்காது. அவன்
அவன் முழிக்கிற மொழியை பாருங்களேன். ஒரு கட்டத்துக்கு மேல பல்ல வெறுக ஆரம்பிச்சிருப்பான். டக்குன்னு வெறி பிடிச்ச நோட்ட 2 பேத்தையும் பயங்கரமா திட்டிட்டு, என் அப்பா பார்லிமெண்ட் மெம்பர்ரா, ஏன்னா நீங்க பண்ண நினைக்கிறதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே தப்பிச்சு ஓடிய முடியும்னு நினைக்கிறீங்களாடான்னு கத்துவான். கிட்டாமி ஓ அப்படியான்பா. ஒரு மாலை யாரா இவங்கிற போல பாப்பான். எங்க அப்பாவுக்கு ரவுடிகளோட எல்லாம் பழக்கம் இருக்கு, அவர் கண்டிப்பா உங்களை கண்டுபிடிச்சு கொள்ளு வர்றான்பா. ஒருமா கேஜ உதச்சிட்டு, என்ன நீ மனுஷன் போல பேசுறேன்பா. இதை பார்த்தா கிங்குக்கெல்லாம் மனசே இருக்காது, ரொம்பவுமே பயந்து போயிருப்பான். ஒரு மணி என்ன எதையும் கத்துக்கலையான்பா. கிட்டாமி ஓ இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, நம்ம ராஜாவை பனிஷ் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கான எக்ஸிகியூஷன் நேம் த அன்வேக்சினேட்டட் டாக் ஈத்தனேஷியன்பா. கிங் என்ன வேக்சினா, நல்ல சாவான்பா. கிட்டாமி என் தாத்தா அவருமே ஒரு டாக்டர் தான், அவர் ஒரு மெடிக்கல் பிராக்டிஷனரா நிறையவே சம்பாதிச்சதுதான்பா. கிங் இவன் என்னடா பேசுறான்பா. கிட்டாமி ஆனா அவர் சம்பாதிச்ச மொத்த காசை அவரால் பயன்படுத்த முடியாம போச்சு. உனக்கு தெரியுமா, பணக்கார பசங்கள்ல எப்பவுமே கார்ஸ் வச்சிருப்பாங்க, அப்புறம் வாட்சஸா வச்சிருப்பாங்க பணத்தை கரைக்க. பட் தாத்தா அப்படி எதுவும் வாங்கல. அவரை நான் ஒரு ஒர்க்காஹாலிக்கா மட்டும்தான் பார்த்திருக்கேன், அவருக்கு அதை தாண்டி வேற எந்த ஹாபிஸும் இல்ல. வெல் நானும் அதை தான் நினைக்கிறேன். அவர் செத்து போனதுக்கு அப்புறமா அவரோட உடைமைகள் ஒண்ணு என் கையில தட்டுப்பிடிச்சு நான் அவரோட ரூமை கிளீன் பண்றப்ப அந்த டைம் தான் நான் நினைச்சது, அந்த ஒரு விஷயத்த நான் பெரிய அளவுல வச்சு பாத்துக்கணும்னு. அதுவும் என்னோட கலெக்ஷன்ல. அதெல்லாம் தாண்டி என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் அந்த மாதிரியான பொருளை வச்சுக்கலாம் விரும்ப மாட்டாங்க, அதனால நானே எனக்குன்னு வச்சுக்கிட்டேன்பா. டக்குன்னு பார்த்தா ஒரு குப்பியை நீட்டுவான். கிங் இதை பார்த்துட்டு என்னடான்ட்டு முழிப்பான். கிட்டாமி கையில ஒண்ணு நீட்டி வச்சிருக்கான் இல்லையா, இத ஸ்பர்கனம் ப்ரோலிஃபரம்பா. இந்த இடத்துல வச்சுதான் அந்த குப்பிக்குள்ள க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. பார்த்தா ஏகப்பட்ட புழுக்கள் ஊறா போல இருக்கும். கிட்டாமி சிரிச்சுட்டே இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்னு கேட்பான். கிங்குக்கு இந்த விஷயத்த பார்த்துட்டு வேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு மாதிரி வேர்த்து போன போல இருப்பான், ரொம்ப தகச்சு போயும் இருப்பான். இந்த இடத்துல ஒரு அருவருப்பான ஒட்டுண்ணி அடுத்த சாப்டர்ல நீதி வழங்குறது ஆரம்பிக்கப்படும்ங்கிற வார்த்தைகளோட இந்த இடத்துல தொடரும்னு போட்டு இந்த சாப்டரை இதோட முடிக்கிறாங்க. நம்ம வியூவர்ஸ்ல யாராவது டாக்டர் இல்லைன்னா மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது ஸ்பார்கனம் ப்ராலிஃபரம் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டாக்டரா இல்ல மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இல்லாதவங்க கிங் எப்படி சாக போறாங்கிற ஐடியா ஏதாவது மனசுக்குள்ள இருந்தா அது என்ன எதுங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஜூஜிகா நோ ரோக்குனின் மாங்காவோட சாப்டர் 138 பார்க்க போறோம். ஸ்பார்கனம் ப்ரோலிஃபரம்ங்கிற இந்த சாப்டரோட டைட்டில் ஸ்டார்டிங்கே போட்டுருவாங்க. கிட்டாமி ஸ்பார்கனம் ப்ரோலிஃபரம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்பா. கிங் முழிப்பான். டெஸ்ட் டியூப்ல அது இருக்கு, அதை பார்த்தவன் மிரண்டிருப்பான். கிட்டாமி இது மனுஷங்களை சார்ந்து வாழ்ற ஒரு ஹாலுசினேட்டரி பாரசைட். இப்ப வரைக்கும் 18 ரிப்போர்ட்டட் கேசஸ்ல ஜப்பான்ல 6 தான் இருக்குன்னு சொல்லப்படுது. அமேசிங்ல இதுல பெரிய ரிசர்ச்லாம் நடக்கல, ஏன்னா ரிப்போர்ட்டட் கேஸோட குறைபாடுனால. இப்போதைக்கு இதுக்கான எந்த தடுப்பு நடவடிக்கையும் இல்ல அண்ட் இதுக்கான சிகிச்சையும் இல்ல. பேசிக்கலி ஒன்ஸ் இதால இன்ஃபெக்ட் ஆயிட்டா உனக்கு 100% மரணம் நிச்சயம்பா. கிட்டாமி உருமாக்கு காயப்பட்டிருக்கனால இந்த குட்டி பசங்களே உன பாத்துப்பாங்கன்பா. உருமா நக்கல் பண்றையாயோங்கிற மாதிரி பாப்பான். கிட்டாமி கிங் கிட்ட போயிட்டு, இங்க பாரு, இவனுங்களை நீ சமாளிக்கணும்னா இவனுங்களை நீ ஒவ்வொன்னா புடுங்கி எடுக்கணும் எல்லாத்தையும்பா. கிங் பயங்கரமா திட்டிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு நீ போயிருவியாடான்பா. கிட்டாமி அப்ப நீ மட்டும் என்ன பொண்ணுகளை சிஃபிலிஸால இன்ஃபெக்ட் பண்ணி அவங்கள அப்படியே சாக விட்டு போவேல, அதுல இருந்து மட்டும் உன்னால தப்பிக்க முடியுமா? அந்த வகையில நீ உன்னால தப்பிக்க முடியும்னு நம்புனா என்னாலையும் தப்பிக்க முடியும். என் பார்வையில அது கொலை செய்யறதுல இருந்து வேறதான்பா. அதனால எக்ஸ்கியூசஸ் சொல்றத நிறுத்துட்டு கண்ணில் ஏதோ ஸ்ப்ரே பண்ற போல இருக்கும். இந்த இடத்துலயே மயங்கி இருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாங்க. கையில கேண்டு ஃபுட்ஸ் வச்சிருப்பான். இதை என்னடான்ட்டு பாப்பான். அண்ட் ஆல்சோ கையில இருக்க சின்ன தையலை பாப்பான். அப்புறம் பார்த்தா வயிற்றுல தொடையிலன்னு ஏகப்பட்ட இடத்துல வெட்டி அந்த இடத்துல அப்படியே தேயில் போட்டு விட்ட போல இருக்கும். இல்லன்ட்டு ஒரு மாதிரி கையை பிடிச்சிட்டு ஷாக் ஆயிருப்பான். கிட்டாமி ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, இதுக்கு ஹியூமன்ஸை திங்கிற ஒரு ஹாலுசினேட்டரி பாரசிட்னு. அதை யோசிச்சவன் இல்ல அது அப்படி இருக்கக்கூடாது, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களேன்ட்டு கத்துவான். ஒரு கட்டத்துல முடியாத அப்படியே குனிஞ்சு அழுக ஆரம்பிச்சிருப்பான். அவனுக்கு சொல்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இல்ல, உளறானுங்க. எங்கேயாவது புழுக்கள்னால அப்படியாப்பட்ட விஷயத்த பண்ண முடியுமா, அதுக்கான வாய்ப்பே இல்லைன்பான். இதுக்கப்புறம் அவன் தூங்க ஆரம்பிச்சிருப்பான். திடீர்னு பார்த்தா அவனோட கையில ஏதோ முண்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பார்த்தா அவன் உடம்புல இருந்து புழுக்கள் அவனை அரிச்சிட்டு இருக்க போல இருக்கும். ஒரு மாதிரி அதை பார்த்து பயந்து அலறி கத்த ஆரம்பிச்சிருப்பான். அது வலிக்குது, அது கொட்டுற மாதிரி இருக்குன்பான். கிட்டாமி ஏற்கனவே சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த புழுக்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், அந்த புழுக்களை நீ ஒவ்வொன்னா புடுங்கி எடுக்கணும் மொத்தமானு. அதை யோசிச்சுட்டு எங்கிட்ட ஆட முடியுமா என்னன்ட்டு அந்த புழுக்களை பிடிச்சி இழுக்கிறன்ட்டு இழுக்கும் போது அது பார்த்தா ரொம்ப தூரத்துக்கு ஸ்ட்ரெச் ஆகி வர போல இருக்கும். அதை விஷுவலா பார்க்கும் போதே நமக்கே ஹர்ட் ஆகுற போலதான் ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி வழியில துடிக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே உட்காந்துருப்பான். ஹே ஸ்டூபிட் வாம், எதுக்கு இப்படிலாம் பண்றேன்பான். திடீர்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாங்க. தரையில பார்த்தா ஏகப்பட்ட ரத்தமும் சதையுமா இருக்கும். கிங் நான் சாதிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன்ட்டு பயங்கரமா கத்தி சிரிச்சுட்டு, பார்க்க போனா நான் ஜெயிச்சிட்டேன் போல, நான் அந்த புழுக்களை மொத்தமா எடுத்து கொன்னுட்டேன்பா. திடீர்னு பார்த்தா அந்த புழுக்கள் முதுகு பக்கமா வர மாதிரி இருக்கும். அதை விட்னஸ் பண்ணவும்லாம் ரொம்ப ஷாக் ஆயிருப்பான். இதுக்கான வாய்ப்பே இல்லைன்ட்டு, கண்டிப்பா அந்த பக்கம் இருக்க புழுக்களை பிச்சை எடுக்க முடியாது போலேன்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டே தான் சொல்லுவான். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுவாங்க. பார்த்தா உடம்பு பூரா கண்ணா பின்னான்னு சொறிவான். அவனோட உடம்புக்குள்ள எல்லா பக்கமுமே புழுக்கள் முண்டிக்கிட்டே இருக்க போலதான் இருக்கும். எனக்கு ஹரிக்குது, எனக்குள்ள அதுக ஊறுறது தெரியுது, எல்லா பக்கமுமே ஊறுதுக, என்னோட வயிற்றுக்குள்ள தொடைக்குள்ளன்னு எல்லா பக்கமும்ட்டு ஒரு மாதிரி தோலை சொரிஞ்சுக்கிட்டே புரண்டுட்டு கிடப்பான். திடீர்னு பார்த்தா எல்லாம் முடிஞ்சது கிங்கன்னு வாய்ஸ் கேட்கும். பார்த்தா சைட்ல கேஜ்லயே சில பெண்கள் அவன் டாகிய நடத்தி இருப்பான் இல்லையா, அதே டைப்ல இருக்க போல இருக்கும்.
அச்சோ பாவம்ட்டு கிங்க பார்த்து என்ன உனக்குள்ள ஃபுல்லா புழுக்களா இருக்கான்பாங்க. கிங்க இதை பார்த்தது கேர்ள்ஸ் நீங்க தானா, வாங்க இங்க சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க, நான் இங்க வந்து மாட்டிக்கிட்டதுக்கு காரணமே நீங்க எல்லாரும் தான், அதனால நீங்க தான் என்ன இந்த இடத்த விட்டு தப்பிக்க வைக்கணும்பா. பார்த்தா அந்த பக்கம் வந்த பொண்ணோட உருவமே ரொம்ப கொடூரமா இருக்கும். அச்சோ பாவம்ல நீ உனக்குள்ள இருக்க அந்த புழுக்களை நானே சாப்பிட்றேன்பா. ஆக்சுவலி அந்த உருவமே ரொம்ப கோரமா இருக்கும். நைட் டைம்ல பார்த்தா கெட்ட கனவுகள் வரக்கும் கூட வாய்ப்பு இருக்கு. கிங்கே அலறி இருப்பான். அடியே உன் முகத்துக்கு என்ன ஆச்சுன்ட்டு என்னை விட்டு தள்ளிப்போ என்னை விட்டு போன்னு கத்துவான். இதுக்கப்புறம் கிட்டாமி வந்து பாக்குறப்ப அவன் செத்துருப்பான். கிட்டாமி செத்துட்டானா, நான் கூட இது மித்து வேலைக்கு ஆகாதோன்னு நினைச்சேன். நான் திரும்ப என்னோட பேபிஸ் எல்லாத்தையும் அந்த டெஸ்ட் டியூப்ல போடணும்ட்டு எடுப்பான். இப்பதான் கிங்க காட்டுவாங்க. முகத்துல ஒரு பாதி ஒரு மாதிரி இருக்கும். கிட்டாமி உன் மூளையை ஆக்கிரமிச்சிருக்கா, எனக்கு ஹாலுசினேஷன்ஸ்னால இதே போல சஃபர் ஆன ஒரு கேஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அன்னி சாகரப்ப என்ன யோசிச்சிருப்பியோ அதை நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் கிட்டாமியோட கிளினிக்ல காட்டுவாங்க. அந்த பொண்ணுங்க 2 பேருமே தேங்க்யூ சொல்லுவாங்க. கிட்டாமி ஒரு பிரச்சனையும் இல்ல, நீங்க 2 பேரும் இப்ப சேஃபா இருக்கீங்களா, அது போதும்னு இருப்பான். கவானா வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அடுத்து என்ன பண்றதா இருக்கீங்கன்னு கேப்பா. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போறதா இருக்கீங்களான்னு கேள்வி கேட்கறப்பதான் அந்த பொண்ணுகளே காட்டுவாங்க. இப்ப பார்க்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க. ஹீரோக்கோ அதுல எனக்கு டவுட் தான்பா, ரீகாவும் எனக்கும் தான்பா. உடனே ஹீரோக்கோ சரி அப்பனா நம்ம வேலைக்கு போலான்பா. ரீகா அப்ப நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரு ரூம் எடுத்துக்கலான்பா. இதை கேட்ட கவானா உண்மையாலுமே இது நல்ல ஐடியா தான்பா. கிட்டாமியும் 2 பேரும் செட்டில் டவுன் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரீட் வச்சுக்கங்கன்பா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாத்துக்கும் நன்றின்ட்டு நம்ம சாதிச்சிட்டு பை த வே ஆமா உருமாவா உங்க பேருன்னு கேட்பாங்க. கிட்டாமியும் உருமாவை பாப்பான். உருமாவும் ஷுன் உருமான்கவும் அந்த பொண்ணுங்க சிரிச்சிட்டே வைக்கப்படுவாங்க. கிட்டாமி காண்டா இருப்பான். எல்லா வேலையும் செஞ்சது நான் தான் தெரியுமா, எதுக்காக ஸ்பாட்லைட் ஃபுல்லா அவன் மேலன்பா. ஹீரோக்கோ மிஸ்டர் கிட்டாமியோட டேஸ்டே கொஞ்சம் வினோதம் தான்பா. ரீகா புழுக்கள் தானே ஏன்பா. உருமா உங்களை கண்டுக்காதீங்க விடுங்கன்பா. கவானா தோல்ல தட்டி அதான் நாங்க இருக்கோம்லன்பா. கிட்டாமியோ ஒரு மாதிரி ஹோன்பா. அடுத்த சாப்டர் an unexpected visitorன்னு போடுவாங்க. அண்ட் இந்த சாப்டருமே இதோட முடிஞ்சது. இந்த சாப்டர் பத்தி உங்களோட ஒப்பீனியன் நான் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலா வீடியோன்னு சொல்ல முடியாது, இந்த சாப்டரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த மாங்கா வந்து எந்த அளவுக்கு ஒஸ்ட்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். ஒஸ்ட்ல அப்சல்யூட் சினிமா தான். ஆனா இதை பாக்குறவங்களோட மனநிலையை பத்தி நான் பேசுறேன் கொஞ்சம் ஒஸ்ட் ஆகும்னு. அதனால இதுக்கு நீங்க கொடுக்குற ஃபீட்பேக் அண்ட் தொடர்ந்து போடலாமாங்கிற அந்த கேள்விக்கான பதில் நீங்க எந்த அளவுக்கு சரியா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் இந்த வீடியோ இன்னுமே தொடர்ந்து ஃபாஸ்டா வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ID மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.